பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைகிறது. இதுவரை 80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த மே 6ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 59 மையங்களிலும் கூடுதலாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் விண்ணப்ப விநியோகம் துவங்கியது. இந்த ஆண்டு 2,40,000 விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தன. விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையன்று நிறைவடைய உள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை வரை விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 29ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். MBBS விண்ணப்ப விநியோகம் வியாழனன்று நிறைவடைகிறது. தமிழகத்தில் உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மே 11ஆம் தேதி துவங்கியது. இதுவரை 34,250 விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் பெற்றுச் சென்றுள்ளனர். 15,500 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கால நீட்டிப்புக்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும் என்றும் ஜூன் 19ஆம் தேதி கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றமில்லை என்றும் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு நடந்து வருவதாகவும் பள்ளிக் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் நிலவும் நிலையில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக இச்சங்கம் சார்பில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட பள்ளி வாகனங்களை கலெக்டர் சம்பத் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்ட பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி, தீத்தடுப்பு சாதனங்கள், அவசர கால கதவுகள் ஆகியன சரிவர இயங்குகின்றனவா என்று போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 487 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் 170 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் 317 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இப்பணியில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் சம்பத் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் பாஸ்கர் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்த நாடை வெப்ப அலையில் சிக்கி தவிக்கும் போது காஷ்மீரில் பனி கொட்டுகிறது. மேற்கு திசையில் இருந்து உஷ்ண காற்று வீசுவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் வெப்பம் 115 டிகிரியை தாண்டி உள்ளது. ஒட்டுமொத்த நாடே கோடை வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது காஷ்மீரில் ரஜௌரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஞாயிறு முதல் விட்டுவிட்டு பனிப்பொழிவு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குதூகலத்துடன் கோடை பனியை அனுபவித்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை இந்தியாவில் 700-ஐ கடந்துள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளதால் தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர், கேரளா, மத்திய பிரதேசம், மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு தொகுதி, திரிபுராவில் 2 தொகுதிகள் என்று மொத்தம் 5 மாநிலங்களில் காலியாக உள்ள 6 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தேர்தல் கமிஷன் டெல்லியில் வெளியிட்டது. இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 3ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை ஜூன் 10ஆம் தேதியும், மனுக்களை வாபஸ் பெற ஜூன் 13ஆம் தேதி கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையில் ஓட்டுப்பதிவு நடக்கும் என்றும் 30ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக சட்டசபை கூட்டத்தை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் கடந்த மார்ச் 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு வாரம் விவாதம் நடந்த நிலையில் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. ஜெயலலிதா முதல்வரான நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஓட்டு எண்ணிக்கை முடிவு தெரியும் வரை சட்டசபை நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இடைத்தேர்தல் காரணமாக சென்னை மாநகர் முழுவதும் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும். ஆனால் சட்டசபையை நடத்தலாம் என்ற போதும் அமைச்சர்கள் தேர்தல் பணிக்கு செல்லவுள்ள நிலையில் சட்டசபை கூட்டம் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாமகம் திருவிழாவிற்கு வரும் பயணிகள் வசதிக்காக 10 கோடி ரூபாயில் பணிகள் துவக்கி உள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் பயணியர் மற்றும் வாடிக்கையாளர் உதவி இருவார விழா வரும் ஜூன் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. இதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலைய துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பேரணி சென்றனர். பேரணியை துவக்கி வைத்த ரயில்வே கோட்ட மேலாளர் A.K. அகர்வால் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பகோணத்தில் மகாமகம் திருவிழா நடக்க உள்ளதால் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார்.
ராயபுரம் ரயில் நிலையம் 3வது முனையமாக செயல்படும் என்று ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அசோக் கே அகர்வால் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அரக்கோணம் வரை செல்லும் புறநகர் ரயில் நிலையத்தில் பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் 2 நடைமேடைகள் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், செங்கல்பட்டு வரை செல்லும் புறநகர் ரயில்கள் விரைவில் கருங்குழி வரை இயக்கப்படும் என்றார். 3வது முனையத்துக்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அகர்வால் தெரிவித்தார். காரைக்காலில் செயற்கை முறையில் கார்பைட் மூலம் பழுக்க வைத்த மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைத்த மாம்பழங்களை விற்பனை செய்வதாக உணவு கலப்பட தடுப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. கலெக்டர் வல்லவன் உத்தரவின்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் நாகராஜன், நகராட்சி கமிஷனர் காந்திராஜன் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள் கொண்ட குழு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழங்கள் இருப்பதைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்ததுடன் கடை உரிமையாளர் மீது புகார் பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். வெயிலின் உக்கிரம் தாங்காமல் ஆற்றில் இறங்கி குளித்த 6 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியாகினர். ஹைதராபாத் அருகே உள்ள கரீம்நகர் மாவட்டத்தில் மனைர் ஆற்றின் மீது அணைக்கட்டு உள்ளது. கரீம்நகர் டவுனைச் சேர்ந்த 7 சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்காக அணைக்கட்டு பகுதிக்கு வந்தனர். ஒருவன் வீடு திரும்பிவிட மற்ற 6 பேரும் வெயிலின் உஷ்ணத்தில் இருந்து தப்புவதற்காக ஆற்றில் இறங்கி குளித்தனர். அப்போது நீரில் மூழ்கி 6 பேரும் இறந்தனர். 6 பேரும் 8 வயது முதல் 14 வயதே ஆனவர்கள். பலியானவர்களில் சௌமித், சுஷித் என்ற இரட்டை சகோதரர்களும் அடக்கம். பலியான மாணவர்கள் அனைவரும் ஹைதராபாத்தில் படித்து வந்தனர். கோடை விடுமுறையை கழிக்க கரீம்நகருக்கு வந்த இடத்தில் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். லிங்கா படத்தின் நஷ்ட ஈட்டை ஈடுகட்ட வேண்டும் என்று விநியோகஸ்தர்கள் மீண்டும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தருவதாக முடிவு செய்யப்பட்ட பின்னர் இதுவரை 5 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்த நிலையில் மீதி பணம் கைக்கு வரவில்லை என்று கூறியுள்ள விநியோகஸ்தர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று காலை 1 சவரன் 20,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,569 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,835 ரூபாயாக இருந்தது. சண்டைக்கோழி 2இல் தான் நடிக்கவில்லை என்று கமலின் 2வது மகள் அக்ஷரா தெரிவித்துள்ளார். அஞ்சான் தோல்வி, உத்தம வில்லன் வெளியீட்டில் சிக்கல் என்று தொடர் பிரச்சினைகளை சந்தித்து வந்துள்ள இயக்குநரும் தயாரிப்பாளருமான லிங்குசாமி மீண்டும் இயக்குநராக முடிவு செய்து சண்டைக்கோழி 2ஐ வெளியிட தயாராகி வருகிறார். இப்படத்தில் விஷால் ஜோடியாக நடிகர் கமலின் 2வது மகள் அக்ஷராவை நடிக்க வைக்க முடிவு செய்து பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஆனால் தான் இப்படத்தில் நடிக்கவில்லை என்றும் யாரும் தன்னை அணுகவில்லை என்றும் அறிவித்துவிட்டார். அறிவிப்பு வருமோ என்று கோலிவுட் காத்திருக்கிறது. தனது அடுத்த படத்திற்கு புதுமுகங்களை தேடி வருகிறாராம் வெங்கட் பிரபு. சென்னை 28, சரோஜா என்று அறிமுகமில்லாத மற்றும் புதுமுகங்களை வைத்து படத்தை வெளியிட்டு இயக்குநராக தடம் பதித்தார் வெங்கட் பிரபு. தொடர்ந்து அஜித்தை வைத்து மங்காத்தா கொடுத்தவர் ஓரளவு தப்பித்தார். அடுத்த படமாக புதுமுகங்களை வைத்து கதை தயாரித்தவர் அதை ஓரங்கட்டிவிட்டு பிரியாணி எடுத்தார். கார்த்தியை வைத்து எடுத்த போதும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போது சூர்யாவை வைத்து மாஸ் வெளியிட்டுள்ள வெங்கட் பிரபு பயத்தோடுதான் இருக்கிறாராம். பேய் படம் என்பதற்காக அல்ல, எப்படியாவது படம் ஓடும் என்றுதான். இருந்தாலும் ஓரங்கட்டி வைத்த கதையை எடுத்து புதுமுகங்களோடு அடுத்த படத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளாராம். மாஸ் வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம்.